Hey, hi guys, welcome back. I hope எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். They started usually with the simplifications. என்னதான் நம்ம பிடிஎஃப்ல இல்லை யூடியூப்ல வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் பார்த்து போடுறதை விட டைமரை வச்சு சிம்பிளிஃபிகேஷன் போடுறது மட்டும்தான் எக்ஸாம் டைமும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டைமர் வச்சு போடாமல் நம்ம போட்டுட்டு இருக்கும்போது எவ்வளோ டைம் நம்ம ஒரு கொஷனுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். அண்ட் தென் வந்துட்டு நான் செஷனல் டெஸ்ட் போட்டிருந்தேன் ரீசனிங்கில் ஏன்னா அது ஒரு ஸ்கோரிங் பார்ட். ரீசனிங்கிறது ஒரு மேஜர் ஸ்கோரிங் பார்ட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எனக்கு என்னுடைய மேஜர் ஸ்கோரிங் பார்ட் வந்துட்டு ரீசனிங் தான். அதில் வந்துட்டு பசில்ஸ் இந்த ஒழுங்காக வரல அப்படிங்கிறதுனால எல்லாமே பிஓ லெவலில் இருக்க பசில்ஸ் எல்லாமே டபுள் வேரியபிளாக வரும். அதனால் புனித் சாரோடைய வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க. அதில் 21 கொஷின்ஸ் 21 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 ஹார்ஸ் வீடியோ நான் எப்படியோ 2.5 ஹார்ஸ்க்குள்ளேயே முடிச்சுட்டேன். ஸோ நமக்கு அந்த ஸ்பீடும் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் போடும்போது எக்ஸாம் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இங்கிலீஷில் ரூல்ஸ் அண்ட் எரர்ஸ் பார்ட் வந்துட்டு நம்ம அபிஜித் சார் சிடபிள்யூ சேனலில் கொண்டு வந்திருந்தாங்க. ரூல்ஸை படிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எரர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த சேனலில். காய்ஸ், உங்களுக்கு சொல்ல நினச்சது தான், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் டைம் அப்போ வந்துட்டு ரஷ் பண்ணாமல் அட்மிட் கார்டு, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அண்ட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபோடைய ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி 3 கையில் இருக்கணும். எக்ஸாம் சென்டருக்கு 1 ஹாருக்கு முன்னாடியே போய்க்கோங்க. அப்போ தான் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி வந்துட்டு அந்த சரௌண்டிங்ஸ்க்கு போயிட்டு கொஞ்சமாச்சும் கம்மியாகும். அண்ட் தென் புது டாபிக்ஸ் எதுவுமே கற்றுக்காதீங்க. பழசு நீங்கள் என்ன படிச்சிங்களோ லைக் ஃபார்முலாஸ், பசில்ஸ், வெக்காப்ஸ், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தரவாக 1 இல்லை 2 டைம்ஸ் கழிச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் போய்கிட்டு ரொம்ப ஃபியர் ஆகாமல் கேஷுவலாக இருங்க. அண்ட் தென் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு மட்டும் டஃப்பாக இருக்காது, எல்லாருக்குமே தான் டஃப்பாக இருக்கும். போயிட்டு ஒரு செஷன் எடுத்துட்டிங்கனாக்கா அது மட்டும் ஈஸியான ஒரு கொஷினை வந்துட்டு பிக் பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருங்க. ஒரு கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னாக்கா அதுலேயும் உட்காந்துக்காதீங்க. நெக்ஸ்ட் கொஷினுக்கு மூவ் பண்ண பாருங்கள். ஒருவேளை அந்த கொஷினில் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் தெரியாத கொஷின்ஸ் வந்துட்டு ரேண்டம் கெஸ்ஸிங்ஸ் இருந்து அந்த ஆன்சர் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக மைனஸ் மார்க் இதில் இருக்குது, மறந்துடாதீங்க. அக்யூரேட்டாக வந்துட்டு இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஏன்னா அக்யூரசி இது உங்களுக்கு 100% தேவைப்படும். ஸோ கைஸ், பயப்படாதீங்க. எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக தான் வரும். மைண்ட் செட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ரொம்ப காமாக இருங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். ஒரு நல்ல ப்ரீத் பண்ணிவிட்டு ஐம் ப்ரிப்பேர்ட், ஐ வில் ஸ்டே காம், ஐ வில் கிவ் மை பெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் பேங்கிங் எக்ஸாம். எஸ்பிபிஓவில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.